டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கரூர் சம்பவம் பார்த்திருப்பீங்க. ஒரு கட்சியோட கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது. நேற்றுக்கு நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க அந்த கட்சிக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறது நீதிமன்றம்? நீதிமன்றம் என்பது நீதி சொல்வதற்காக இருக்கிறது. அதில் இரண்டு பக்கம் வாதாட்டாங்க. கடைசியாக நீதிபதிகள் கொஞ்சம் கடுமையான வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இதில் நீதியும் இருக்கிறது, இரக்கமும் இருக்கிறது, கோபமும் இருக்கிறது, கடுமையும் இருக்கிறது. இதில் விஜய் அந்த கட்சியோட தலைவர் கைது செய்யப்படணுன்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது பொதுமக்கள் தரப்பில் இருந்து. நாங்கள் யாரையும் அனாவசியமாக தளபதி அரசு கைது செய்யாது. ஆனால் ஆதாரங்கள் இருந்து தவிர்க்க முடியாமல் இருந்தால் அப்பொழுது தன் கடமையை சர்க்கார் செய்யும். எனவே வீண் பயத்தோடு அவர்கள் பிரார்த்தி கொண்டிருக்க தேவையில்லை. இதில் விஜயோட வாகனத்தை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அது எப்படி எடுத்துக்கிறதுங்க? அவங்களோட வாகனம் ஏன் கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக அரசு, அன்றைக்கே ஏன் அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணல, வழக்கு பதிவு பண்ணலன்னு சொல்லிட்டு. அது தொடர்பான புலனாய்வுகளை அங்கே அதிகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முதல்வர் அவர்கள் அதுக்கு வேண்டி எப்பொழுது வேண்டுமோ அப்போ நடவடிக்கை எடுப்பார். கரூர் இஷ்யூ இருக்கு இல்லையா, நிறைய பேர் கூடி ஒரே இடத்துல 41 பேர் இறந்துட்டாங்கல்ல. இந்த சம்பவத்திலிருந்து எல்லா கட்சியுமே கற்றுக்க வேண்டியது என்னன்றது ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக எல்லா கட்சிகளும் அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த அந்த அளவுக்கு நாம் பேசுகிற இடம் அல்லது நிகழ்ச்சி நடத்துகிற இடம் போதுமானதா என்று அவர்கள் சொல்ல வேண்டும். ஆகையினால்தான் அதையும் சொல்லுகிறார்கள், இவ்வளோ கூட்டம் வருவதை எங்கேயாவது மைதானத்தை வைத்திருக்கலாம். அதனால் வேண்டுமென்றே நிகழ்த்து மக்கள் நெருக்கமாக இங்கே இருக்கிற பாதையை வைத்துவிட்டு அதுக்கு மேலே அவர்களோட நெரிசல் ஏற்பட்டு அதனால் உயிர் இருக்கிற 41 பேர் சாகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால் முதலில் அந்தந்த கட்சிகள் அவருடைய நிலைமைக்கேற்ப இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். இது மாறுதல் தேவைப்படுதுங்களா ஐயா? கூட்டம் நடத்துறதுல மாற்றம் தேவைப்படுதுங்களா? அது குறித்து தான் என்ன செய்வது என்று நாங்களும் ஒரு கமிட்டி போடப்படுகிறோம். சர்க்கார் நீதிமன்றத்தை சொல்லி இருக்கிறார்கள். விரைவில் அது போட்டு எடுப்போம். இதில் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுகிறாங்க இல்லையா, அதில் என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? நாங்கள் போலீஸ் கோர்ஸ் இருக்கிறோம், லைசன்ஸ் கோர்ஸ் இருக்கோம், எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். நாங்கள் அது மாதிரி எங்கள் மேலே குற்றம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் அழுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி இவ்வளோ நடந்த பிறகு கூட நிதானித்து இன்னும் சட்டத்தை நுணுக்கங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆக எங்கள் மேலே குற்றம் சொல்லுகிறவெல்லாம் அவர் ஒரு பகல் வேஷ அரசியல்வாதிகள். ஏன்னா இந்த புதுசாக வந்த கட்சியை முடக்கிறதுக்காக தான் திமுக அதை செய்யுதுன்றது அந்த கட்சி சார்பாக வைக்கப்படுற குற்றச்சாட்டுங்க. அப்படி ஒன்று எங்களுக்கு யாராவது எங்களை பயமுறுத்திடுவார்கள், முடக்கி விடுவார்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக. அப்படி எந்த கொம்பனாலும் எங்களை ஆட்டி கூட அசைக்கிறதுக்கு பார்க்க முடியாது. காரணம், இது எதிர்ப்பிலே வளர்ந்த ஒரு இயக்கம். அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் பாஷாணத்திலே புழுத்த புழு, இதை வேறொரு பாஷாணம் அழிக்க முடியாது என்று சொன்னார். ஆகையினால் நாங்கள் பாஷாணத்தை போட்டு புழு, எந்த கொம்பனும் எங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த சம்பவம் வரும் தேர்தலில் அந்த புதிய கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லை திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? அது என்னங்க, நானும் எங்களுக்கு யார் எந்த வேஷம் போட்டாலும், யார் எந்த அணியில் சேர்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. we will come out with flying color. நாங்கள் வெற்றி பெற்று புகழ்ச்சியாக வருவோம். அதனால் அந்த கட்சியில் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா இதில் பிஜேபி நடவடிக்கை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் குழு அமைக்கிறாங்க, எம்பி குழுக்கள் வருது, அவங்க கொடுக்குற ப்ரெஸ் மீட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பிஜேபி இதில் ஆதாயம் தேட பார்க்குதுங்களா? அதே தான் அவருக்கு ஏதாவது ஒரு ஒண்டிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்,
ஒரு தாங்கிறதுக்கு ஒரு கம்பியை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால் யாருக்கு என்ன பண்ணாலும் ஓடி ஓடி பார்ப்பாங்க பிஜேபி. இந்த புது கட்சி பிஜேபியோட நடவடிக்கை பணிஞ்சு அந்த கட்சி பிஜேபி கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குங்க. எனிதிங்மே அப்போ சரிட்டேன். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.